உங்க விஜய் அண்ணா வந்துட்டு அரசியலே தெரியலேன்னு சொல்றீங்க. ஆமாங்க, எங்க விஜய் அண்ணாவுக்கு அரசியல் தெரியாது. இப்ப இருக்க அரசியல் வந்துட்டு ஊழல் பண்ணுவது எப்படி, மக்கள் காசை சுரண்டுவது எப்படி அப்படின்னு சொல்லி பொய்யான வாக்குறுதி கொடுப்பது எப்படி, அந்த அரசியல்லாம் எங்க விஜய் அண்ணாவுக்கு தெரிய வேணாம். நேர்மையான அரசியல் மட்டும் எங்க விஜய் அண்ணாவுக்கு தெரிஞ்சா போதும். எங்க விஜய் அண்ணாவுக்கு தெரிந்ததெல்லாம் மக்களுக்கு நல்லது செய்யணுன்ற ஒரே நோக்கத்துலதான் எங்க விஜய் அண்ணா அரசியலுக்கு வர்றாரு. அந்த அரசியல் மட்டும் கத்துக்கிட்டு எங்க விஜய் அண்ணா வந்து மக்களுக்கு நல்லது செஞ்சா மட்டும் போதும். இப்ப இருக்க அரசியல் அதானே நடந்துட்டு இருக்கு. பெண்கள் பாதுகாப்பு இல்ல, ஒவ்வொரு அரசு வேலைகளுக்கும் இவ்வளவு காசு நிர்ணயம் பண்ணி வச்சிருக்காங்க. அதுதானே உங்க அரசியல். அப்படிப்பட்ட அரசியல் எனக்கு தேவையில்ல. படிக்கிற திறமையான மாணவர் மாணவிகளுக்கு சிறந்த வேலை வாய்ப்புன்னு சொல்லி எங்க விஜய் அண்ணா அறிவிச்சிருக்காரு. பல திட்டங்களை அறிவிச்சிருக்காரு. இந்த மாதிரி திட்டங்கள்லாம் எந்த ஒரு தலைவன் அறிவிச்சு வந்தாங்க? அதெல்லாம் சிந்தித்து பாருங்க மக்களே. விஜய் அண்ணா அறிவித்த திட்டங்கள் ஒரு திட்டங்களை குறை சொல்லுங்க. ஒவ்வொரு நெசவாளர்களுக்கா இருக்கட்டும், காவலர்களுக்கா இருக்கட்டும், பணி தற்காலிக வேலை பார்க்கறவங்களா இருக்கட்டும், பெண்கள் பாதுகாப்பா இருக்கட்டும், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பா இருக்கட்டும், ஒவ்வொரு திட்டங்கள் விவசாயிகளுக்கு, ஒவ்வொரு திட்டங்களும் மக்களுக்காக புரிந்து கொண்டு மட்டும்தான் செயல்பட்டு இருக்காங்க. மக்கள் அதை புரிஞ்சு மட்டும் நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா கண்டிப்பா நம்ம அடுத்த வரலாறு நம்ம விஜய் அண்ணா வச்சே நம்ம எழுதலாம். விஜய் அண்ணா வந்தால்தான் மாற்றம் வரும். மாற்றத்துக்காக மட்டும் குரல் கொடுங்க. விஜயகாந்த் ஐயா விட்டுட்டீங்க. விஜயகாந்த் ஐயா இறந்தனைக்கு என்ன சொன்னீங்க? அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கலாம்னு சொன்னீங்க. அந்த காலம் முடிஞ்சு போச்சு. ஒரு வாய்ப்பை இப்ப நம்ம விஜய் அண்ணா கொடுங்க. இப்ப ஒரு தலை தூக்கும், ஒரு தலைமுறையே தலை தூக்கும் அந்த அளவுக்கு நம்ம விஜய் அண்ணா வந்திருக்காரு. ஒரு வாய்ப்பு கொடுத்தால் மட்டும்தான் அந்த வர்ற தலைவர்கள் நம்ம மக்களுக்காக என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும். வாய்ப்பே கொடுக்காம குறை சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா கடைசி வரைக்கும் குறை மட்டும் தான் சொல்ல முடியும். யாருமே நிறப்படுத்த முடியாது. மக்களே, அரசியல் தெரியலன்னு சொல்றீங்க விஜய் அண்ணா. ஊழல் செய்யற அரசியல் எங்க விஜய் அண்ணாவுக்கு தெரிய வேணாம். நேர்மையான அரசியல் தெரிஞ்சா போதும். நல்ல எண்ணமும் நல்ல செயலும் நல்ல சிந்தனையும் மட்டும் எங்க விஜய் அண்ணாட்ட இருக்குது. அது மட்டும் போதும் எங்க விஜய் அண்ணா அரசியல் செய்வதற்கு. அரசியலுக்குள்ள 2 வருஷத்துல முதல்வர் ஆகிர முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்கறீங்களா? அவங்ககிட்ட எல்லாத்துக்கும் நான் ஒரு பதில் கேட்கிறேன். நம்ம விஜயகாந்த் ஐயா மக்களுக்காக தானே வந்தாரு. இன்னைக்கு அவரு அரசியலுக்கு 21 வருஷம் ஆச்சு. ஏன் அவருக்கு அரசியல் தெரியலையா? 5 வருஷம் விஜயகாந்த் ஐயாவுக்கு அரசியல் தெரியாம இருந்தாலும் அதுக்கப்புறம் 5 வருஷம் கழிச்சு அரசியல் கத்துட்டு இருப்பாருல்ல. அதுக்கு நீங்க ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டு நீங்க அன்னைக்கு விஜயகாந்த் ஐயாவை நீங்க ஜெயிக்க வச்சிருக்கலாம்ல. அப்ப நம்ம விஜயகாந்த் ஐயாவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருந்தா இன்னைக்கு அவரு முதலமைச்சராய் ஜெயிச்சு நமக்கு ஏதாவது மக்களுக்கு ஏதாவது நல்லது செஞ்சுட்டு போயிருப்பாரு. அரசியல் தெரியல புதுசா அரசியலுக்கு வந்த உடனே நம்ம கட்சியை தூக்கி கொடுத்துட முடியுமா, பதவியை தூக்கி கொடுத்துட முடியுமான்னு கேக்குறீங்களே. மக்களுக்காக மட்டும் நம்ம உழைத்த நம்ம விஜயகாந்த் அண்ணாவுக்கு நீங்க ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கலாம்ல. விஜயகாந்த் ஐயா 2005ல கட்சி ஆரம்பிச்சு மக்களுக்காக தான் வர்றேன்னு மக்களை மட்டும்தான் கையில ஆயுதமா எடுத்தாரு. அவரை தோற்கடிச்சிட்டீங்க. இன்னைக்கு 2026ல நம்ம விஜய் அண்ணா மக்களுக்காக மட்டும்தான் வரேன்னு சொல்லியா அதே மக்களை தான் இன்னைக்கு கையில ஆயுதமா எடுத்திருக்காரு. தயவு செய்து அவருக்காவது கை கொடுத்து தூக்கி விடுங்க. தமிழக வெற்றி கழகத்தை வெற்றி பெற செய்வோம்.